வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரே ராசியில் 5 கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமையும். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும். தவிர இங்கே சுக்கிரனும் புதனும் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க. தவிர சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க. ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது வலுவாக இருக்கா, சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். காரணம், இது நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல. எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி. உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது, ராகுக்கும் ஆகாது. ஆனால் புதன் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளவாக சாதகமில்லாத பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது. அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. ஆனால் இயற்கையாக அவங்களால சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது. அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யூகிக்கிறது. இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அந்த கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும், போகவும் செய்யும். அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எரியிற தீ இருக்குதுன்னா அந்த எரியிற தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கும். அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்றளவுக்கு சாப்பிட்டு வயிற்றை நிரப்புறோமா இல்லை ருசியான சாப்பாடுங்கிறதுக்காக கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய கர்ம பலன் தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும். ஆக சிம்பிளாக சொல்கிறோன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமல் அல்ல, நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களானது அமையும். சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வரவும் போகவுமாக இருக்குமே அல்லாமல் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சுக்கலாமே அல்லாமல் நீண்டகால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை. பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அது சில பாதிப்புகளை பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த கிரக அமைப்புகளானது பார்த்திங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து செயல்பட்டு வரும். தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்செடுத்துட்டு வர்றாங்க. ஆக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஏட்டிக்கு போட்டியான ஒரு காலகட்டமாக அமையுது. அதாவது நாம் ஒன்று நினைக்கு தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேஷனை போட்டு வச்சுருப்பீங்க, ஆனால் அது ஒரு கோணத்தில் போய்கிட்டு இருக்கும். ஆகையினால் விருச்சிக ராசிக்காரங்க சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதை கொஞ்சம் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி செலவிட வேண்டிய ஒரு காலகட்டம். இங்கே நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. எல்லாமே சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறதும் பிரச்சனை கிடையாது. ஆசைப்பட்டதை செய்யலாம். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது அவங்களுடைய மன எண்ணங்கள் இப்படி மன விருப்பப்படி செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்களே தவிர்க்கணும்னு நினைச்சாலும் அவங்களுடைய ஆசைகள் அவங்களை ஏதோ ஒரு பக்கம் இழுத்துட்டு போகத்தான் செய்யும். ஆக கண்மூடித்தனமாக இந்த ஒரு காரியத்தில் மிரங்காது. வெறுமனே உங்களுக்கு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க. அது நல்லதா கெட்டதா சரியாக வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசித்து செயல்பட்டு வாங்க. அது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது இது கொஞ்சம் மன ரீதியான சிக்கல்களை இது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது புத்தி சரின்னா மனசு சரியில்லைங்கும், மனசு சரின்னா புத்தி சரியில்லைங்கும். அந்த மாதிரி சில முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் குழப்பங்களை இது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும்.
ஆனால் 5ஆம் இடத்துலேருந்து கிரகங்கள் ஒருவாக செயல்பட்டு இருக்கும்போது பூர்வ புண்ணிய பலத்தால் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஏதோ ஒரு வகையில் எல்லாத்தையும் திறம்பட செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் அதில் தடை தடுமாற்றங்களை உண்டாக்கிட்டு இருக்கும். எடுத்தவங்க உத்தனை எதையும் செய்ய முடியாது. அந்த ராசிநாதன் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த மன தடுமாற்றமும் புத்தி தடுமாற்றமும் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆகையினால் நல்ல நம்பிக்கையுடையவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களோட ஆலோசனை எப்படி எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. இல்லை யாரையுமே நம்ப முடியல, எந்த ஒரு காரியத்தையும் மற்றவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு தோணுதா, 1க்கு 2 முறை இல்லை 3 முறை 4 முறை யோசித்து செயல்பட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தில் இறங்காதீங்க. அதாவது ஆசைகள் அதிகரிக்கும். வெறும் ஆசைக்காக மட்டுமே எந்த ஒரு காரியத்தில் இறங்காதீங்க. காரண காரியங்களை யோசித்து செயல்படுங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமாக அமைஞ்சிட்டு வரும். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய சில சுப காரியங்களை பார்க்க முடியும். சுப மாற்றங்களை பார்க்க முடியும். நிறைய நாட்களாக குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயங்கள் கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதை செய்யலாம் அதை செய்யலாம் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே அந்த நிகழ்ச்சிகள் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கை கொடுக்காதபடி ஏதோ ஒரு வகையில் தட்டி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குடும்ப ரீதியான சமாச்சாரங்களில் நன்மைகளை தானாகவே ஏற்படுத்தி கொடுத்துரும். மனசுக்கு கொஞ்சம் அமைதியும் சந்தோஷத்தையும் அது கொடுத்துட்டு போகும். ஆக குடும்ப ரீதியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சமாளிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே கொஞ்சம் ஒற்றுமையை பார்க்க முடியும். குறிப்பாக பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துட்டு வரும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டும். குழந்தைகள் மேலே விருப்பம் என்பது அதிகரிக்கும். ஆனால் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையும் தேவையில்லாத சங்கடங்களும் வந்துருப்போம். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குழந்தைகள் சமாச்சாரங்கள் ஈடுபடாமல் இருக்கவே முடியாது. அவங்களுடைய நிலைகளுக்கேற்ப ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் சமாச்சாரங்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை செய்ய வச்சிடும். ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்கள் இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களை ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் மனம் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அது சமாளிக்கக்கூடிய அமைப்புகளையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. என்னென்னா எதையுமே முழுமை பெற விடாமல் அதை தத்தளிக்க வச்சுக்கிட்டு இருக்கும். இதாக முடிஞ்சிடும்னு நினச்சிருப்போம். ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமே தடுமாறி போய் வேறு மாதிரி அமைஞ்சு என்னடா நம்ம இப்படி நினச்சி இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு யோசிக்க வச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் குழந்தைகளுடைய சமாச்சாரங்கள் சாதகமாக இருந்தாலும் விருப்பங்கள் அப்படிங்கிறது முழுமை பெறாமல் அங்கங்கே ஸ்டக்காகி போய் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. இன்னும் சொல்ல போனால் அந்த மன சமாச்சாரங்கள் கூடுதலாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஆகையினால் குழந்தைகளுடைய விஷயங்களில் பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தேவையில்லாத அலைச்சல்கள் சங்கடங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆகையினால் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டுருக்கிறது நல்லது. சிலருக்கு இந்த திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகளில் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் சார்ந்த விஷயங்களில் விருப்பங்கள் அதிகரிக்கும். ஆரம்பத்திலே சொன்ன மன ரீதியான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் ரொம்பவுமே மும்மரமாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. ஆக இந்த காதல் விஷயங்களையும் தன்னை மறந்து ஈடுபடக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுமையாக இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா அளவுக்கு மீதான் அமுதம் நெஞ்சுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரே இடத்துல பல கிரகங்களுடைய அமைப்புகள் செயல்பட்டு இருக்கிறதுனால அதில் நன்மைகள் ஏராளமாக இருக்கும். சிலது கண்மூடித்தனமாகவும் செயல்பட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி நல்லதாக இருக்கிறது நாளைக்கு கெட்டதாக அது மாறலாம். ஸோ அப்படித்தான் இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமான கிரக அமைப்புகளும் அதே இடத்துல தான் வேலை செய்யுது, பாதகமான கிரக அமைப்புகளும் அதே இடத்துல தான் வேலை செய்யுது. அப்போ சாதகமான கிரக அமைப்புகள் இன்றைக்கி கொடுக்குது அப்படின்னா பாதகமான கிரக அமைப்புகள் நாளைக்கு அது கெடுக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஆக அதை அளவாக பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நல்லதோ கெட்டதோ அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கக்கூடியது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அப்படி தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த மன எண்ணங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஆசை தாசங்களை வளர்த்து கொள்ளாதீங்க. அந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகள் தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு வழக்கமான சமாச்சாரங்களை தான் பார்த்துட்டு வருவாங்க. சிலருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலுமே ஜென்ரலான விஷயங்கள் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகளை தான் கொடுக்கும். ஆரம்பத்தில் பறக்க சில விஷயங்கள் மாறி வந்தாலும் கூட போக கொஞ்சம் சுமாரான விஷயங்களை தான் பார்த்து வருவாங்க. அது அப்படி இருக்கிறதே சிறப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தவும் செய்யும். அண்ட் வெளிநாடு சமாச்சாரங்கள் ஈடுபாடுகளை அதிகரிக்க செய்யும். அது சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்
கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி தான் எல்லா காரியங்களும் செய்ய வைக்கும். காசு பண விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசாக சங்கடத்தை ஒன்றும் ஏற்படுத்தாது, ஆனால் ஏதோ ஒன்று நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆக விருச்சிக ராசிக்காரங்க இந்த காசு பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து வர்றது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும். மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. ஏன்னா ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளி விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். தன் போக்கு எல்லா விஷயங்களும் செயல்பட வைக்கும். இஷ்டப்படிக்கு செயல்படுறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் கண்ட்ரோல் இல்லாமல் இஷ்டப்படிக்கு செயல்பட்டோம் அப்படின்னா அது தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தும். ஆகையினால் மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து வர்றது நல்லது. மற்றபடி கல்வி வித்தைகள் சில மாற்றங்கள் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளையே பார்க்கலாம். ஸோ ஓவராலாக விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா மன ரீதியாக ஏற்படக்கூடிய சலனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ஆசாபாசங்களையும் எண்ணங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.